நொய்யல் ஆற்றில் குப்பை கொட்டுவதை கண்டித்தும் ஆற்றை தூய்மைப்படுத்தி பாதுகாக்க கோரியும் விவசாயிகள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் நொய்யல் ஆற்றில் சாயக்கழிவுகள் மற்றும் குப்பைகள் கொட்டப்படுவதன் காரணமாக ஆற்றில் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாகவும், இதனால் நொய்யல் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும், நொய்யல் நதி நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. நொய்யல் பாதுகாப்பு குழுவை சேர்ந்த திருஞான சம்பந்தம், மங்களம் மகேந்திரன் உள்ளிட்டோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். இந்த போராட்டத்திற்கு பல்வேறு விவசாய அமைப்புகளும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். காலையில் துவங்கிய போராட்டத்தில் பெண்கள் கும்மியடித்தும் கோஷங்கள் எழுப்பியும் போராட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் வருவாய்த்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடனடியாக நொய்யல் ஆற்றில் குப்பைகள் கொட்டுவது தடுக்கப்படும் எனவும், விரைவில் குப்பைகள் அகற்றப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டது. அதே நேரம் நொய்யல் ஆற்றை சீர்படுத்தாவிட்டால் அடுத்த கட்டமாக தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று திருஞான சம்பந்தம், மங்களம் மகேந்திரன் ஆகியோர் தெரிவித்தனர். அனைவருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நொய்யல் நதியானது பேரூர்லேருந்து கரூர் வரைக்கும் மொத்தத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம் இந்த 4 மாவட்டத்தை இணைக்கக்கூடிய இந்த நொய்யல் நதியானது மிகவும் சீர்கெட்டு கிடக்கிறது. ஏனென்றால் இந்த தொழிற்சாலை கழிவுகள், இறைச்சி கழிவுகள் போன்றவற்றால், இந்த கட்டுமான பொருளின் கழிவுகளால் நொய்யல் ஆறு மிகவும் கெட்டு கிடக்கிறது. அந்த நொய்யலை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் இந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் ஏற்படுத்தினோம் இன்று காலையில். அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த நொய்யலாறானது நொய்யலை காப்பாற்றி மக்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுக்க வேண்டும். இந்த கால்நடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த நொய்யலாத்தில் மேய்ஞ்சிட்டு அதுக்கு உண்டான நோய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரு, புற்றுநோய் இதெல்லாம் வந்து நிறைய வர மாதிரி வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு அவலநிலையே இருக்குது. ஆகையால் நமது மங்களம் ஊராட்சி மக்களுக்காக மற்றும் இந்த நொய்யல் படுகையில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்காகவும் இந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்தோம். இந்த போராட்டத்தை இன்று காலையில் துவங்கி இன்று மதியம் 12 மணி அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களை காப்பாற்ற வேண்டும், ஒரே நோக்கத்தோடு விவசாயம் காப்பாற்ற வேண்டும். இதன் அடிப்படையில் இந்த உண்ணாவிரதமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை இங்கே வந்து விவசாய கட்சியிலிருந்து வந்த அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், இளைஞர்களுக்கும், இந்த வள்ளி கும்மி, பவளக்குடி கும்மியானது அவர்களும் நம்மளுடைய இந்த உண்ணாவிரதத்தை பார்த்து கொண்டு நாங்கள் சொன்ன அழைப்பை விட்டு இந்த பாரம்பரியமான நொய்யலை பற்றி ஒரு சில பாடல்களை எல்லாம் பாடி மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னதற்காக அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மொத்தத்தில் இந்த ஒரு நொய்யலை காப்பாற்றி மக்களை காப்பாற்ற வேண்டும், விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும், அதுதான் எங்களோட நோக்கம். நன்றி. அடுத்த கட்ட போராட்டம் அரசாங்கம் சரியான முறையில் பதில் கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுத்தால் அதுக்கு உண்டான கலைத்து சொல்லியிருக்காங்க. நாளை காலையில் மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த மீட்டிங் நாங்கள் எல்லாரும் போய் அட்டன் பண்ணலான்னு இருக்கிறோம். நேரில் சந்திச்சு என்ன அறிவுரை பண்ணி எங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அந்த வேலை செய்யலைன்னா மீண்டும் இந்த உண்ணாவிரதத்தை தொடங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி அனைத்து விதமான இளைஞர்களும் அனைத்து கட்சி சார்பும் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்து அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்குண்டான முயற்சியை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். வணக்கங்க. திருஞான சம்பந்தம், தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். இன்று கோவை மேற்கு தொடர்ச்சி மலையிலே இருந்து கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் என்கிற நொய்யல் இடத்தில் இந்த நொய்யல் நதி சங்கமிக்கின்றது. அங்கே இருந்து காவிரி ஆற்றுடன் கலக்கின்றது. இந்த நொய்யல் நதி ஏற்கனவே 25 ஆண்டு காலம் நொய்யல் படுகையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலை கழிவுகளும், மாசுபட்ட பல்வேறு மருத்துவமனை கழிவுகள், உள்ளாட்சி அமைப்பினுடைய கழிவுகள் எல்லாம் நொய்யல் படுகையிலே போட்டும், குப்பைகளை போட்டும், நொய்யலுக்கு வருகின்ற கால்வாய்களை எல்லாம் அடைத்து தொழிற்சாலை கழிவுகள் அனைத்தும் நொய்யல் படுகையிலே வந்து சேர்ந்து இன்று விவசாய நீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கால்நடைகள்லாம் உயிரிழப்பு ஏற்பட்டு விவசாயிகளுக்கெல்லாம் கேன்சர், புற்றுநோய், நுரையீரல், மூச்சுத்திணறல் எல்லாம் வந்து வாழ தகுதியற்ற
இடமாக நொய்யல் பணியில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஏற்பட்ட காரணத்தினால் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்துக்கு குரல் கொடுத்தும், தமிழக அரசுக்கும் குரல் கொடுத்தும், மனுக்களை கொடுத்தும், பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள் எல்லாம் நடத்திய நிலையில் எதுவுமே நகராத சூழ்நிலையில் இன்று திருப்பூர் மாவட்டம் மங்களத்திலே இன்று நொய்யல் ஆற்றங்கரையிலே இந்த மாசடைந்த நொய்யலை உடனடியாக மீட்டுக் கொடுக்க வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகள் அனைத்துக்கும் உடனடியாக பல்வேறு சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து நொய்யல் நதியை காப்பாற்ற வேண்டும், நொய்யல் படுகை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நுழையோடுதான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இன்று இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நேற்று இரவு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பல்வேறு அச்சுறுத்தல்களை செய்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு சமூக வலைதளங்கள் எல்லாம் உண்ணாவிரதம் ரத்து என்கின்ற தகவலை எல்லாம் பரப்பியுள்ளார்கள். பல்வேறு விஷக்கிருமிகளை வைத்து இந்த உண்ணாவிரதம் காலை முதல் திட்டமிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நொய்யல் நதி மீட்கும் வரை எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் யாருக்கும் சமாதானம் இன்றி இந்த நொய்யல் பாதுகாக்க இங்கே இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களும் விவசாயிகளையும் பொதுமக்களையும் வைத்து தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நொய்யல் நதிக்காக உருவாக்கப்பட்ட சங்கம், வேறு எந்த காரணத்துக்கும் கிடையாது. இந்த நொய்யல் நதியை இன்று ஜேம்ஸ் நதியை போன்று உருவாக்கினால் இந்த நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கலைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே உடனடியாக இந்த தமிழக அரசு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக நொய்யல் படுகையை பார்க்காவிட்டால் நிச்சயமாக எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் கொங்கு மண்டலத்திலே நொய்யல் படுகையில் இருக்கிற விவசாயிகள் வாழ்க்கை இழந்து வாழ்ந்துகின்றார்கள். கால்நடைகள் வாழ்ந்து தகுதியற்றது, அனைத்து வாழ்வியல் சூழ்நிலையும் மாறிவிட்டது. எனவே நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் நொய்யலை பேசாமல் சட்டமன்ற தேர்தல் நடக்காது, இது உறுதி என்பதை சொல்லி இந்த நொய்யலை மீட்டும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நடத்தின பொழுது கூட என்னத்துக்காக பண்ணோம்னா, நொய்யலாத்துல வரக்கூடிய 20,000 டிடிஎஸ் உப்புத்தன்மையை அந்த மணல் குவாரிக்கு தான் என்ன பண்ணுது, பியூரிஃபை சுத்தப்படுத்தி அனுப்புது. அப்படி அனுப்புது. அப்போ நொய்யலாற்றினுடைய ஆபத்து அந்த அளவுக்கு இருக்குங்கிறனால மணல் எடுத்துட்டா தமிழ்நாடு முழுக்க 29 மாவட்டத்துக்கு குடிதண்ணி ஆதார காவிரி தான். அத்தனை பேர் விஷத்தை குடிக்க முடியுங்கிறதுக்காகத்தான் மிக கடுமையான போராட்டத்தை 2016 நாங்க எடுத்தோம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு. நாங்கள் மணல் குவாரி எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்பாக இருக்கும் பொழுது எங்களோடு வந்து இணைந்திருந்தார். முதலமைச்சரை பார்த்தீங்களா கேட்டீங்களான்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்டார். சரியான விஷயம். முதல்வருக்கு இது தொடர்பான பல்வேறு வகையிலான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு 3 வருஷமா திருஞான சம்பந்தம் அலையா அலைஞ்சிட்டு இருக்கார், வாரம் ஒரு தடவைன்ட்டு. ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் கிடையாது. இதில் WRD என்று சொல்லக்கூடிய நீர்வளத்துறையும் இந்த செயல்பாடு இல்லை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த செயல்பாடு இல்லை, மாவட்ட நிர்வாகம் இந்த செயல்பாடு இல்லை. அதிகாரிகள் முழுக்க முழுக்க கண்ணை மூடிக்கொண்டு இப்ப 2 வருஷம் பெருந்துறை சிப்காட்ல தொடர்ச்சியான கழிவுகளை எதிர்த்து போராட்டம், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தொடர் கண்காணிப்பு 24 மணி நேரம். அதனுடைய விளைவு போன மாசம் 14ஆம் தேதி சிப்காட்டுக்கு வந்த முதல்வர் 180 கோடியில 130 கோடியில சிஇடிபின்னு அறிவிச்சிருக்கார். சிஇடிபி சிப்காட்டுக்கு மட்டுமல்ல, நொய்யலாறு போகக்கூடிய அத்தனை ஊராட்சிகளிலும் அமைக்கப்படணும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை திட்டத்திலையும் அமைக்கணும். பெருந்தர் சிப்காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தொழிற்சாலை மட்டும்தான் பாதிக்கப்படக்கூடியது, மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. அதே போல நொய்யல் கரையில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களும் பாதிக்கப்பட்டிருக்குது. எனவே ஒரு பெரிய விரிவான திட்டத்தை அரசு எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய மாவட்டம் திருப்பூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஈரோடு மாவட்டமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கேன்சர் மாவட்டம் என்று உலக அளவில் சொல்லப்படுது. அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த ஆலைகள் வெளியிட்ட நச்சு கழிவுநீர், விஷக்கழிவு தான் காரணம். நாங்க சொல்லுவோம், ஈரோட்டில இருந்து பஸ் கோயம்புத்தூருக்கு வந்ததுன்னா பஸ்ல சரிபாதி பேர் மருந்து சீட்டோட கோயம்புத்தூர் வர்றாங்க. ஈரோட்டில இருந்து 18 ரயில் சென்னை போகுது. 18 ரயில்ல போகக்கூடிய 25 விழுக்காட்டு பேர் மருத்துவ அட்டையோட தான் போயிட்டு இருக்காங்க. இங்க வந்து வளர்ச்சி என்று ஒரு பக்கம் பேசினாலும் இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க சந்ததியை, எதிர்கால சந்ததியை முழுக்க நோயாளியாக்கி அழித்து கொண்டிருக்கிறது.
புற்றுநோய் இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க, குழந்தைகளுக்கும் சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னு நான் சொல்ல. ஈரோடு பேபி மருத்துவமனையில 2000 குழந்தைகளுக்கு 17 வயது கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு. ஒன்றிய அரசனுடைய கல்வித்துறையாக இருக்கக்கூடிய CBSE கல்வித்துறை கடந்த மே 15ஆம் தேதி அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அத்தனை பள்ளிகளிலும் சுகர் போர்டு என்று அமைத்து சர்க்கரை நோயை பரிசோதனை செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு. காரணம் என்னது? இது போன்ற நச்சு கழிவுகள், சுத்திகரிக்கப்படாத சாக்கடை கழிவுகள், ஆலை கழிவுகள், சாயப்பட்டறை கழிவுகள், இதெல்லாம் பண்றதுனாலதான். எனவே தண்ணீர் கெடுவது என்பது வெறும் தண்ணீர் கெடுவதை பற்றிய விஷயம் அல்ல. எதிர்கால தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கிற குழந்தைக்கு சுகர் வந்தா அடுத்தது வர்றது மலட்டுத்தன்மை. ஈரோட்டு தான் மலடி நீக்கும் மையம் அதிகம். 40 லட்சம் தான் குழந்தை பெற்றுக்க முடியும். 10க்கு 3 பேர்த்துக்கு குழந்தை பேர் ஆண்களுக்கு பெண்களுக்கும் இல்லை. அதற்கு காரணம் இது போன்ற ஆலைகள். இதை பற்றி எல்லாம் பேசணும், பெரிய விவாதம் ஆகணும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, எல்லோரும் வாழ்வது, அவர் எந்த பொது வேலைக்குமே வராம இருக்கட்டு, தண்டனமா இருந்தா கூட தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தை நல்லா இருக்கணும், தன்னுடைய பேரம் பேச்சு குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த குழந்தைகளே 6 வயது சர்க்கரை நோயாளியை போன மாசம் நாங்க பார்த்தோம். 6 வயது சர்க்கரை நோயாளி. காரணம் என்னது? இது போன்ற ஆலைகள், இதனுடைய நச்சுக்கழிவு. எனவே இப்படியான நிலையில் நம்முடைய தமிழ்நாடு, குறிப்பாக திருப்பூர், ஈரோடு, கோவை, குறிப்பாக நொய்யல் ஆற்று பகுதி இருக்கிறது. எனவே செத்த நதியாக அறியப்பட்ட நொய்யல் நதியை மீட்டும் உயிர்ப்பிக்க நதியாக மாற்றுகின்ற கடமை நமக்கு இருக்குது. இது முடியாதல்ல. லண்டன் தேம்ஸ் நதி இதே போல இருந்தது. இன்னைக்கு மாற்றி அந்த நதியில் படகு போக்குவரத்து மட்டுமல்ல, மக்கள் குளிக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. இந்த நதியும் அப்படி மாற்றப்பட வேண்டும். வரலாற்று பண்பாட்டு சிறப்பு மிக்க கொடுமணல் நாகரிகத்தினுடைய அடையாளம் நொய்யல் நதி. இன்னைக்கு எதையோ அரசு பேசுது, நாங்க அதுக்கு கீழடி அப்படி இப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு மிக முக்கியமான இடம் நம்ம கொடுமணல் நாகரிகம். இங்க கொடுமணல்ல இன்னைக்கு அரசு 20 கோடி ரூபாயில காட்சி கூட அமைக்க அறிவிச்சிருக்காங்க. வெறும் காட்சி கூடமாக அமைத்து உயிரற்ற ஓட்டை காட்டுவது முக்கியம் அல்ல, உயிருள்ள மனிதர்களை அரசு பாதுகாக்க வேண்டும். அதற்கான செயல்பாட்டை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொள்ளவில்லை என்றால் வருகின்ற தேர்தல் ஆளும் கட்சிக்கு, ஆண்ட கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். மக்கள் அதை எதிர்கொள்வார்கள். இன்னொரு விஷயத்தை தெளிவா சொல்றோம், காவல்துறையை வச்சு இந்த மாதிரி போராட்டத்தை அடக்கிறது ஒடுக்கிறது நினைச்சா இதெல்லாம் பழைய டெக்னாலஜி. இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது? அத்தனை மக்கள் போராட்டங்களுக்கும் இதே போன்ற நிகழ்வு கடந்த ஆண்டு 7வது மாதத்துல 8ஆம் தேதி கோக்கலை என்ற கிராமத்துல இதே மாதிரி சொந்த இடத்துல சேர் போட்டு நாங்க 200 ரூபாய் உட்கார்ந்து இருக்கிறோம். சேரை தூக்கிட்டு போயிட்டாங்க. உயர் நீதிமன்றம் அத்தனை ரிட்டர்ன் பண்ணி இன்னைக்கு கொடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. இது மாதிரி பொது நலத்திற்காக போராட வருபவர்களே கம்மி. அந்த போராட்டத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் அத்தனை தீர்ப்பும் கொடுத்திருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு வழக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அத்தனை வழக்கையும் உயர் நீதிமன்றத்துக்கு போனா உடனடியா பாஸ் என்று ரத்து செய்யப்படுது. எனவே முட்டாள்தனமாக, அறிவு கட்டத்தனமாக காவல்துறையை வச்சு இப்படியான முறையில் கையாள்வது என்பது முழுக்க முழுக்க சட்டவிரோதம். நீங்க இப்படி போனா அதிகாரிகளுடைய வேலை பறி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பல அதிகாரிகளுக்கு தண்டனை நீதிமன்றம் கொடுத்துட்டு இருக்குது. எனவே நாங்க எச்சரிக்கையா சொல்றோம், மக்கள் போராட்டத்தை அனுமதிங்க. அதுவும் இது சொந்த பட்டா இடத்துல நடக்கிற போராட்டம். இதுக்குள்ள கை வைக்கிறதுக்கு எந்த அருகதையும் அதிகாரமும் காவல்துறைக்கு கிடையாது, வருவாய்த்துறைக்கு கிடையாது. எல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க? இருக்கிறதா இழிச்சவாய முட்டை நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? எனவே இது போன்ற செயல்பாட்டை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கையா சொல்றோம், வருகின்ற தேர்தல் என்பது காவல்துறையினுடைய அத்துமீறல் காரணமாகவே அரசு தன்னுடைய பதவி இழக்கின்ற சூழல் இருக்கிறது என்று எச்சரிக்கை சொல்லி இந்த நொய்யல் பிரச்சனைக்காக நடத்துகின்ற போராட்டம் தொடர்ந்து நடக்கும். வெற்றி பெறுவோம், நிலைமையை மாற்றுவோம், நொய்யலை மீட்டெடுப்போம். அதை மீட்டெடுக்காவிட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை, வளமும் இல்லை என்று சொல்லி பெருவுலகில் பெருவிளங்கவே